ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் டாப்பிக்கில் முக்கியமான தலைவர்களாக இருப்பாங்க இல்லையா, அதில் இன்றைக்கி பகத்சிங் அவரை பற்றி பார்க்கலாம். அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைமில் கேட்ட கொஷின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பகத்சிங் பற்றி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தா. இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசியிருப்பாங்க. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1929. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. 1930 பகத்சிங் சிட்டாகங் ஆயுத படைத்தளத்தை தாக்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தவறு. சூரிய சென் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த சிட்டாகங் ஆயுத படைத்தளத்தை தாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1929 பகத்சிங் பிகே தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவையின் மீது குண்டு வீசினார். அது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரி. 1925ஆம் ஆண்டு பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார். அது தவறு. ரெண்டு மட்டும்தான் சரி. சரிங்களா? அடுத்து பாருங்கள். பகத்சிங், ராஜ்குரு, சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மார்ச் 23, 1931. இது முக்கியமான டேட்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க எந்த சிறையில் தூக்கிலிட்டாங்க அது முக்கியம். லாகூர் சிறையில் தான் தூக்கில் போட்டிருப்பாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். படுகேஸ்வர் தத் மற்றும் டேஷ் மத்திய சட்டசபை மேல் 8 ஏப்ரல் 1929 அன்று குண்டு எறிந்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் நமக்கு தெரியும். ஆப்ஷன் சி, பகத்சிங். பகத்சிங்கினாலே இந்த குண்டு வீசினார் இல்லையா, அது ரிலேட்டடாக தான் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ப்ளஸ் அவர் எப்போ தூக்கில் போட்டாங்க அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதே மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகும். அடுத்து பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் வரும். இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பில் பகத்சிங் சேர்ந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவாஸ் ஜவான் பாரத் சபா, அது செகண்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகத்சிங்கும் பிகே தத்தும் மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினது நமக்கு தெரியும். 1929. தூக்கில் போட்டது 1931. இதை வச்சாலே நம்ம மேட்ச் பண்ணியிருக்கலாம். 4-3ன்னு. 4-3ன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் தான் வருது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள். நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பகத்சிங்கு. அடுத்து பாருங்கள். டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர் என்ன? பார்த்தீங்கன்னா அதே கொஸ்டினே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. படுகேஸ்வர் தத். அடுத்து பாருங்கள். சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் நான் சொன்னாலே முன்னாடியே லாகூர் சிறையில் தான் தூக்கில் போட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பகத்சிங். பார்த்துக்கோங்க. நவஜவான் பாரத் சபா இந்த அமைப்பை நிறுவனது பகத்சிங்கு. அடுத்து பாருங்கள். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் இது பகத்சிங். பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள். பகத்சிங்கின் தாயார் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வித்யாவதி. அடுத்து பாருங்கள். விவசாயிகள் அந்நிய நுகத்தடியிலிருந்து மட்டுமல்லாமல் நிலப்பிரபுக்கள், முதலாளிகள் ஆகியோரின் நுகத்தடியிலிருந்து தங்களை விடுவித்து கொள்ள வேண்டுமென டேஷ் எழுதினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பகத்சிங். அடுத்து பாருங்கள். டேஷ் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அஜித் சிங். அஜித் சிங் இருக்கார் இல்லையா, அவர் தான் பார்த்தீங்கன்னா பகத்சிங்கோடைய மாமா மற்றும் பாரத மாதா கழகம்
இதை வந்து நிறுவனதும் வந்து அவரை தான், பார்த்துக்கோங்க, அஜித் சிங். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பகத்சிங் பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் குடியரசு கட்சியின் மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து சரி. ஸோ இந்துஸ்தான் குடியரசு கட்சியை வந்து மறுசீரமைப்பு வந்து பகத்சிங் வந்து செஞ்சுருப்பார். ஸோ அது வந்து சரி. அடுத்து பாருங்கள், சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகழ்பெற்ற முழக்கத்தை சொன்னது வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான். அது வந்து சரிதான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சிசிர் குமார் இந்திய தேசிய இராணுவத்தின் நிறுவனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. ஸோ இந்திய தேசிய இராணுவத்தை யார் நிறுவிப்பார்னா மோகன் சிங். ஸோ அவர் தான் வந்து சிங்கப்பூரில் வந்து 1942 வந்து நிறுவியிருப்பார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிசிர் குமார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து தவறு. ஸோ அடுத்து பாருங்கள், சுதேச கிருபாலினி ஒத்துழையாமை இயக்கத்தின் ஆலோசகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. ஸோ ஃபஸ்ட் 2 மட்டும் சரி. அடுத்து பாருங்கள், ஸோ நான் நாத்திகன் ஏன் எழுதியது வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதே பார்த்திங்கன்னா 3 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, பகத்சிங்கு. அடுத்து பாருங்கள், பகத்சிங் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மைக்கேல் ஓ டயர் அவரால் கொல்லப்பட்டார். அதை வந்து தவறு. மைக்கேல் ஓ டயரை வந்து யார் கொண்டு இருப்பார்னா இவர் உத்தம் சிங் இருப்பார் இல்லையா, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பார்த்த வந்து உத்தம் சிங் அவர் தான் வந்து இந்த மைக்கேல் ஓ டயரை வந்து கொண்டிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு தான். ஸோ லாகூரில் லத்தி அடிக்கு காரணமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டு கொன்றார். ஸோ இது வந்து சரிதான். ஆப்ஷன் பி வந்து சரி. ஸோ பார்த்தீங்கன்னா பகத்சிங் வந்து ஜான் சாண்டர் அந்த போலீஸ் அதிகாரை வந்து சுட்டு கொண்டிருப்பார். எங்கன்னா லாகூரில். ஸோ அதுக்காக தான் வந்து அவர் இந்த கொலை வழக்கு தான் வந்து கைது செஞ்சுருப்பாங்க. அவரை கைது செஞ்சு தூக்கில் போட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கான காரணம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு தெரியும். ஆப்ஷன் டி, லாகூர் சதி வழக்கு. லாகூர் சதி வழக்கு இப்போ சாண்டர்சன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அவரை கொன்று இருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான் வந்து அவர் தூக்கில் போட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், சாண்டர்ஸ் படுகொலை வழக்கில் 23 மார்ச் 1931 லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யாராருன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங்கு, ராஜ்குரு, சுகதேவ். பகத்சிங், ராஜ்குரு 2ம் 4ம். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், இன்குலாபாத் சிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறாங்க. இன்குலாப் ஜிந்தாபாத் இது சொன்னதை வந்து பகத்சிங் தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த முழக்கம் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும், இன்குலாப் ஜிந்தாபாத். ஸோ அவ்வளோதான் வந்து. ஸோ பகத்சிங் பற்றி ஓரளவுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் எல்லாமே கொடுத்தாச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.